ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் தான் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஹோல் கரம் மசாலா அதுவும் சேர்த்துருக்குறேன். 2 பிரிஞ்சி இலை, அதுவும் ஒரு இலையை பிச்சு போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா அதோடய ஃப்ளேவர்லாம் அந்த ஆயிலில் இறங்கி கீழே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் புதினா பேஸ்ட்டு, நான் கொஞ்சமாக புதினாவை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், சில்லி பவுடர், வத்தல் பொடி, அப்புறம் கரம் மசாலா தூள், இல்லைன்னா பிரியாணி மசாலா, ஹோம்மேட் பிரியாணி மசாலா அதை சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கணும். அப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு ஒரு லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். புதினா, கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு கை சேர்த்துருக்கேன். அப்புறம் அதோடு சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்கிற ஜீரக சம்பா அரிசியை அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கணும். இதனால் இந்த பிரியாணி ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போ நான் 2 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே தயிர்லாம் சேர்த்தோம், அந்த தண்ணியும் இருக்கும். இப்போ கரெக்டாக உப்பு பார்த்துட்டு, உப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியணும். அப்போ தான் பிரியாணி கரெக்டாக உப்பு இருக்கும். மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அரிசி வெளியே தெரிகிற வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். 5 நிமிஷம் வரைக்கும் வச்சுட்டு 5 நிமிஷம் தம்மில் வைக்கணும். இப்போ நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.